ஹலோ ஆல். இந்த வீடியோ லெக்சர்ல என்னோட மார்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்ப்ளே பண்ண போறேன். ஓகே, என்னோட மார்க்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட்ல நான் எடுத்த மார்க்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ண போறேன். ஓகே, நான் எப்படி மார்க் ஸ்கோர் பண்ணது ஃபர்ஸ்ட் நான் மேக்ஸ் தான் என்னோட ஸ்ட்ராங் ஜோனாக வந்து வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ல 2 கொஸ்டின் என்னால் அட்டன் பண்ண முடியாத மாதிரி இருக்குது. அதை ஸ்கிப் பண்ணது ஆறும். ஓகே, மீதி 21 கரெக்டாக வந்து போட்டேன். 2 கொஸ்டின் நான் போட்டதுலேயே தப்பு. ஓகே, இது வந்து அந்த நெகட்டிவ் மார்க்லாம் போக 24 மார்க் வந்து கிடைச்சிருக்கு. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங்ல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் 24 கொஸ்டின் கரெக்டாக போக ஒரே ஒரு கொஸ்டின் தான். Okay. இந்த ரெண்டு தான் நீங்க ஸ்ட்ராங் ஜோனா வச்சுக்கணும். 50க்கு நீங்க ஒரு 48க்கு மேல 48 போட்டீங்கனாலே நீங்க சேஃப் ஜோன். ஓகே, சேஃப் ஜோன் மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வந்து இந்த ஜெனரல் அவேர்னஸ்லயே கரண்ட் அஃபேர்ஸ்லயே கொஞ்சம் கஷ்டமா கேட்டாங்க அப்படின்னு நம்ம மேட்ச் பண்றது இதான். அந்த மாதிரி ஜெனரல் சயின்ஸ் ஒரு 40 கொஸ்டின் அப்படின்னா ரைட்டா உள்ளது 21 கொஸ்டின் நான் கொஞ்சம் நெகட்டிவ் போடாம இருக்கிறது தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். 40 கொஸ்டின் நீங்க எவ்வளவு கொஸ்டின் அடிக்கீங்கன்னா 35 கொஸ்டினுக்கு அடிச்சீங்கன்னா போதும். இதுல ஒரு 48 கொஸ்டின் நீங்க ஒரு 35 83 மார்க் சாலிடா வந்து உங்களுக்கு. ஓகே, இதுதான் நான் இப்ப சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே, இப்போ இது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது டிப்ஸ் சொல்றேன். ஜென்ரல் அவேர்னஸ் நான் என்ன பண்ணுவேன் அட்டன் பண்ணவே இல்லை. 10 கொஸ்டின் நீங்க விட்டாலும் கூட நமக்கு இந்த 90ல என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 83 மார்க் ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே, இப்போ நான் வந்து எப்படி படிச்சேங்கிறது ஸ்ட்ராட்டஜி டிப்ஸ் என்ன சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன விஷயத்த பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸ் தான் கான்செப்ட் இருக்கும். மேக்ஸ் வந்து 2 விதமாக வந்து பிரிக்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக், ரெண்டு என்ன பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ். இந்த அரித்மெட்டிக் கான்செப்ட்ல ஸ்ட்ராங்காக வந்து உங்களுக்கு சொல்றது. அட்வான்ஸ் மேக்ஸில் வீக்கான ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரி, அடுத்து பார்த்தீங்கன்னா மென்சுரேஷனில் 2D 3D இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அடுத்து இப்போ லேட்டஸ்ட்டாக கேட்கறது ப்ரிசம் ப்ரமிட் மாடல்ஸ். ஓகே, அதை வந்து பார்த்துக்கிட்டு அடுத்து ரீசனிங் பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நானே வந்து நம்ம சேனல்லே போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் வந்து வச்சுருக்கேன். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர். பிளேலிஸ்ட் அவைலபிள். நான் என்னென்ன மாதிரி டிப்ஸ் எக்ஸாமில் ஃபாலோ பண்ணேன் இல்லை என்னென்ன மாதிரி ஷார்ட் கட்ஸை எப்படி யோசிக்கணும் அப்படின்னு இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்க்கும் மேக்ஸுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிளேலிஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ண புக் நான் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் தான் நான் என்ன பண்ண போகிறேன் ஃபாலோ ஜென்ரல் சயின்ஸை பொறுத்தவரைக்கும் ரூல்ஸ் அண்ட் சயின்ஸ் பண்ணுறேன். அதில் நான் என்ன ஆர்டரில் படிப்பேன் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த ஆர்டர் வந்து நான். ஓகே, இது யூஸ் பண்ணுவேன். ஜென்ரல் அவேர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டாட்டிக் மட்டும் தான் எப்போவுமே பார்த்துட்டு இருப்பேன். ஸ்டாட்டிக்கில் டான்ஸு, கவர்னரு, அடுத்து ஃபெஸ்டிவல்ஸ் இந்த மாதிரி முக்கியமானதை வந்து பார்த்துருப்போம். இது பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிகிட்டே வந்து சும்மா ஸ்டாட்டிக் ஜிகே இவன் இப்போ என்ன வருஷம் 2026 அப்படின்னு போட்டு போட்டீங்க லேட்டஸ்ட் அப்டேட் போட்டீங்க ஏதாவது ஒரு லிங்க்ல போய் ஏதாவது பிடிஎஃப் அப்படி திருப்பி வேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம பிளேலிஸ்ட்டை தான் உங்களுக்கு சொல்ல தாண்டி மெயினாக வந்து ரீசனிங் டு மேக்ஸ்க்கான பிளேலிஸ்ட்டை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பாருங்க. என்ன நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணி கண்டிப்பாக உங்களோட ஸ்கோர் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா அதில் வந்து நான் வந்து டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட்டான ஒரு வீடியோ லெக்சர்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. கீழே கமெண்ட்ல இந்த டாபிக் வேணும் சேனலில் போஸ்ட் பண்ணணும் சொல்லி கீழே கமெண்ட்ல லீவ். பாய். ஆல் தி பெஸ்ட்.